ஒளியின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் JP ஆஞ்சலினா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், ஒளினா என்ன? ஒளி எப்படி உருவாகுது? ஒளி என்பது அதிர்வு மூலம் உருவாகும் ஒரு அலை. ஒரு பொருள் அதிரும் போது அதை சுற்றி உள்ள மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். அது வைப்ரேட் ஆகும்போது அந்த காற்று துகள்கள் அது வைப்ரேட் ஆகும்போது அப்படியே அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். ஒரு மாலிகுல்ல இருந்து இன்னொரு மாலிகுலுக்கு அது பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகும்போது அது நம்மளுடைய காதுகளுக்கு விழும் பொழுது நம் மூளை அதை ஒளி என்று உணர்கின்றது. மேடம், ஒளி என்பது ஒன்றுதானா இல்ல பல்வேறு ஒளிகள் இருக்கா? ஒளி பல்வேறு வகைப்படும். ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அதை வச்சு நம்ம அதை கிளாசிஃபை பண்ணலாம். அப்புறம் சத்தம், உணரப்பட்ட சத்தம் எப்படி இருக்கு, சத்தமாக இருக்கா சாஃப்டாக இருக்கா, அதை வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் சோர்ஸ், எது வழியா இயற்கையா அல்லது மேன்மேட் சவுண்ட், அதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். பல்வேறு வழிகளில் வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் அதிர்வெண் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். 3 வகைப்படுத்தலாம். ஆடியபிள், அல்ட்ராசானிக், இன்ஃப்ராசானிக். ஆடியபிள்னா நம்ம கேட்குற சத்தம். அது என்ன அளவில் இருக்குன்னா ரேஞ்சில் இருக்குன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த ரேஞ்ச். இன்ஃப்ராசோனிக்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது. அல்ட்ராசோனிக்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறது. இப்படி வகைப்படுத்தலாம். இன்னொன்று நம்ம கேட்குற சவுண்டு சத்தமாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் பெர்சிவ்டு சவுண்டுன்னு சொல்லுவோம். 3வது சோர்ஸ், நம்ம மேன்மேட் சவுண்டா அல்லது ஆர்டிஃபிஷியலாக பண்ண சவுண்டான்னு வச்சு நம்ம பார்ப்போம். இதுதான் அதோடைய வகைப்படுத்துறது. மேலும் குவாலிட்டி, தரம் வச்சு இனிமையாக இருக்கா அல்லது நாய்ஸாக இருக்கா அதை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இதனால ஒளி சாலிட் ஸ்பேசஸ்ல ஃபாஸ்டா டிராவல் ஆகுது, கேஸ் ஸ்பேசஸ்ல ஸ்லோவா டிராவல் ஆகுது. சாலிட்ல திரவத்தில் மாலிகுல்ஸ் பக்கத்தில் அரேஞ்ச் ஆயிருக்கும், டைட்லி பேக்டாக இருக்கும். அதனால நம்ம பேசுறது அந்த ஒலி மாலிகுல்ஸில் வேகமாக அடுத்தடுத்த மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகி நம்மளுக்கு சீக்கிரம் சேரும். அதுவே கேஸில் மாலிகுல்ஸ் எல்லாமே லூஸ்லி பேக்டாக இருக்குது. அதனால அது ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு நேரமாகும். அதனால அதில் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். மேலும் இது அந்த மெட்டீரியலோடைய நெகிழ்ச்சியையும் பொறுத்து இருக்கு. நெகிழ்ச்சி தன்மைனா எலாஸ்டிசிட்டி, அதுக்கப்புறம் அதோடைய அடர்த்தி டென்சிட்டி, இதையும் வச்சு தான் அது ஸ்பீடாக போகுதா இல்லை ஸ்லோவாக போகுதான்னு நம்மளால வகைப்படுத்த முடியும். மேடம், ஒளியை பற்றி படிக்கும்போது ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட், பிட்ச், வேவ்லென்த் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் ஒலியை பொறுத்த வரைக்கும். அதில் முதல் ஒன் ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். அதாவது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் சைக்கிள், ஒரு நொடியில் எத்தனை வேவ் இருக்குன்றத சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. இதோடைய யூனிட் ஹெர்ட்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி எதை தீர்மானிக்கும்னா அந்த ஒலியோடைய பிட்சை சொல்லும். ஸ்ருதி, அதை நம்ம ஸ்ருதின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதிர்வெண் இருந்தால், ஹையர் ஃப்ரீக்வன்சி இருந்தால் ஹை பிட்ச்னு சொல்லுவோம், லோவர் ஃப்ரீக்வன்சின்னா லோ பிட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் இந்த ஸ்ருதியை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது ஆம்ப்ளிடியூடுக்கு தமிழில் வீச்சு. ஆம்ப்ளிடியூட்னா ஒரு மாலிகுல் வைப்ரேட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 0 பொசிஷனில் இருக்கும். அது வைப்ரேட் ஆகும்போது ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகும். ஸோ அந்த மாலிகுல் எவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகுதோ அந்த லென்த்து தான் வீச்சு, ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். மேக்சிமம் ஹைட் அதுதான் ஆம்ப்ளிடியூட். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் எதை தீர்மானிக்கும்னா சத்தமாக லவுட் சவுண்டுனா மேக்சிமம் ஆம்ப்ளிடியூடில் இருக்குன்னு அர்த்தம், சாஃப்ட் சவுண்ட்னா ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு சவுண்ட் எப்படி இருக்குன்றத இந்த ஆம்ப்ளிடியூட் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் நம்ம அடிக்கடி கேட்கறது ஆம்ப்ளிடியூட். அடுத்தது வேவ்லென்த், அலை நீளம். அலை நீளம்னா
2 வேவுக்கு நடுவில் இருக்கிற லென்த்தை தான் நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். அது வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ SI யூனிட் வந்து மீட்டர். ஸோ அலை லென்த்தும் அதிர்வெண்ணும் நேர்மாறாக இருக்கும். அதாவது வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை மீட்டரில் அளவிடுவோம். இது 3ஐயும் புரியும்படி சொல்லணும்னா, ஃப்ரீக்குவென்சி ஒரு ஒலி எவ்வளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறது என்பதை பற்றியது ஃப்ரீக்குவென்சி. ஆம்ப்ளிடியூட் வீச்சு ஒலி எவ்வளவு சத்தமாக அல்லது மென்மையாக இருக்கிறத பற்றி சொல்றது வந்து ஆம்ப்ளிடியூட். வேவ் லென்த் அலை நீளம், அலை எவ்வளோ இடைவெளியில் இருக்குன்றத சொல்றது தான் வேவ் லென்த். மேடம், ஒலியை பற்றி படிக்கும்போது இந்த டெசிபல்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. டெசிபல்னா என்ன? ஒலியை மெஷர் பண்றதோடைய யூனிட் தான் வந்து டெசிபல். டெசிபல் வந்து ஒரு விகிதம், ரேஷியோ, மற்றொரு அளவிட பயன்படும் ஒரு லாக்ரிதமிக் யூனிட். அது ஏன் லாக்ரிதமிக் யூனிட்ல இருக்குன்னா அதோட குவான்டிட்டி வந்து பெருசு. ஸோ அது வந்து நிறையா இருக்கா, டெசிபலை வச்சு தான் நம்ம சவுண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும், என்னென்ன சவுண்ட் என்னென்ன டெசிபலில் இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த கையாளுறதுக்கு லாக்ரிதமிக் யூனிட்ல இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம டெசிபலை வந்து லாக்ரிதமிக் யூனிட்டாக நம்ம அதை கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 30 டெசிமல்னா மெதுவான சத்தம், நம்ம காதுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற சத்தம். 120 டெசிபல் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் சத்தம் வந்து அதுவும் நம்ம வந்து ஓரளவு கேட்கலாம். ரொம்ப கிட்ட இருக்கும்போது அது நம்ம காதுகளை ஹார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140க்கு மேலே நம்ம டெசிபலுக்கு போனால் நம்ம காதுகளுக்கு அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ். மாடுலேஷன்னா பண்பேற்றம், தமிழில் வந்து அதை பண்பேற்றம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சிக்னல் வேவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியோ நம்ம இங்கே பேசுகிறோம், அதை டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் மாடுலேஷன், பண்பேற்றம். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும்னா, இப்போ நான் பேசுகிற இந்த இன்புட் சிக்னல், இதுக்கு பேர் வந்து பேஸ் பேண்ட் சிக்னல்னு சொல்லலாம் அல்லது ஆடியோ சிக்னல்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆடியோ சிக்னலில் ஒரு கேரியர் சிக்னல் வச்சுருப்போம். அந்த கேரியர் சிக்னல் மேலே இந்த ஆடியோ சிக்னலை சூப்பர் இம்போஸ் பண்ணி இதை நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு வேணுமா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு வேணுமான்னு டிசைட் பண்ணி பண்ணுவோம். இதுதான் மாடுலேஷன். ஸோ ஒரு சிக்னலை, அதாவது ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கிற சிக்னல், கூடுதல் அதிர்வெண் இருக்கிற சிக்னலில் தான் என்னுடைய ஆடியோ சிக்னலை வச்சு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ அதிர்வெண் இருக்கிற சிக்னலில் என்னுடைய அலைகளை இணைக்க அனுமதிக்கிறது ப்ராசஸ்க்கு பேர் தான் மாடுலேஷன். இந்த மாடுலேஷன் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஒன்று வந்து ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். ஆம்ப்ளிடியூட்னா நான் சொன்னேன்ல, அந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ தூரம் அந்த வேவ் போகுதோ அதுதான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஸோ இப்போ ஒரு கேரியர் சிக்னல் இருக்கும். அந்த கேரியர் சிக்னல் வந்து நார்மலி அது வந்து ஒரு ரேடியோ சிக்னல், ஒரு ரேடியோ வேவ்ஸ். அதெல்லாம் அந்த கேரியர் சிக்னலில் நான் வைக்கிற இந்த ஆடியோ இன்புட் சிக்னலை சூப்பர் இம்போஸ் பண்ணி அதோடைய ஆம்ப்ளிடியூடுக்கு, என்னோட ஆடியோ சிக்னலோடைய அந்த ஆம்ப்ளிடியூடுக்கு ஏற்றவாறு கேரியர் சிக்னலை மாற்றி டிரான்ஸ்மிட் பண்ணால் அது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷனா நம்ம பார்த்தது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட், ஒரு நொடியில் எத்தனை வேவ்ஸ் இருக்கோ அது வந்து ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். ஸோ என்னுடைய ஆடியோ சிக்னலோடைய ஃப்ரீக்குவென்சியை என் கெரியர் சிக்னல் மேலே வச்சு அதுக்கு ஏற்றபடி நான் மாற்றி அனுப்பிச்சேன்னா அது வந்து ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன். ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டிரான்ஸ்மிஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் கிளாரிட்டியாக இருக்கும், நாய்ஸ் இருக்காது, நல்ல தெளிவாக கேட்கும். அதனால தான் எஃப்எம் ரேடியோ நம்ம கேட்குறது எல்லாமே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவரேஜ் தான், ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம், ஆனால் நாய்ஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ரிசீவர் எண்டில் அதோடைய நாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ அதனால இதுதான் இது ரெண்டுக்குரிய இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், சிக்னல் மாடுலேஷன். மேடம், சிக்னல் மாடுலேஷன் என்ன, அதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? மாடுலேஷன் பண்பேற்றம், அதாவது நம்ம கொடுக்குற ஆடியோ சிக்னல் அதை வந்து
எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கேரியர் வேவ்ல வச்சு அதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மாடுலேஷன். இப்போ நம்மளுடைய ஆடியோ சிக்னல்ல வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்கு, பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ் பேண்ட் சிக்னலை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அப்போ அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வேவ் வேணும், ஒரு பேஸ் வேணும். அதுக்கு பேர் கேரியர் வேவ். அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேவில் இந்த ஆடியோ சிக்னல் வேவை சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சா அது டிரான்ஸ்மிட் ஆகி அதை நம்ம வந்து ரிசீவர் எண்டில் அந்த ஆடியோ சிக்னலையும் கேரியர் சிக்னலையும் பிரித்து எடுத்து நம்மளுக்கு எந்த ஆடியோ சிக்னல் வேணுமோ அதை கேட்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மாடுலேஷன். மேடம், இயற்பியலோட பார்வையில் மனிதனோட காது எப்படி வேலை செய்யுது? மனிதனுடைய காது ஒலி அலைகளை மூளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் மாற்றுவதன் மூலம் செயல்படுகிறது. ஏன்னா நம்மளுக்கு சவுண்ட் வந்து வேவ்ஸாக வருது. அது நம்ம காதுகளுக்கு போய் அது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக மாறி அது மூளைக்கு போய் சேர்ந்த உடனேயும் தான் நம்ம அதை சவுண்டுன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 3 ஸ்டேஜாக நடக்கும். ஏன்னா காதில் வந்து 3 பாட்டு இருக்குது. அவுட்டர் இயர் வெளிக்காது, அப்புறம் நடுக்காது, அப்புறம் உள்காது. ஸோ இந்த 3 வழியாக இந்த சவுண்டு ட்ராவல் பண்ணி, இந்த ஒலி ட்ராவல் பண்ணி நம்ம மூளைக்கு போயிட்டு தான் நம்மளுக்கு அது ஒரு சவுண்டாக நம்ம அதை கேட்க முடியும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெளிக்காதுக்கு வந்து அந்த பின்னான்னு சொல்லுவோம், அந்த வெளிக்காது. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஒலி அலைகள் எல்லாம் சேகரித்து அவற்றை நடுவில் ஒரு இயர் கெனால் இருக்கும், ட்ரம், அதாவது வெளிக்காதுக்கும் இயர் ட்ரம்முக்கும் நடுவில் ஒரு இயர் கெனால் இருக்கும். அது வழியாக அதை நம்ம உள்ளே அப்படியே கொண்டு போகணும், அந்த காற்று உள்ளே போகும். அந்த கால்வாய் இந்த அலைகளை இயர் ட்ரம் நோக்கி செலுத்துகிறது. இதுதான் வந்து வெளிக்காது பண்ணுற வேலை. இப்போ இந்த நடுவில் இருக்கிற பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வைப்ரேட் பண்ண வைக்கும். அது இயர் ட்ரம்மில் பட்டோன்னே என்ன ஆகும், ஒரு வைப்ரேஷன் வரும். ஏன்னா இயர் ட்ரம்மில் பட்டோன்னையும் அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் அப்படியே அது வைப்ரேட் பண்ணும். அது எதை வைப்ரேட் பண்ணும்னா உள்ளே வந்து ஒரு 3 எலும்பு இருக்குது. அந்த 3 எலும்பு என்னன்னா மேலஸ், ஆன்வில், ஸ்டெரம். அது வந்து அந்த 3 எலும்போடைய பேர். இந்த அதிர்வுகள், அந்த பேர் ஆசிலஸ். இந்த அதிர்வுகள் என்ன பண்ணுன்னா அந்த 3 எலும்புல போய் அது அப்படியே படும்போது இந்த எலும்புகள் தான் அந்த வைப்ரேஷனை ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணும்போது உள்காதுகளுக்கு உள்ள ஓவல் விண்டோ, அது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதுக்குள்ளே இந்த வைப்ரேஷன் போகும். இப்போ உள்காதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ உள்காதில் ஸ்னெயில் வடிவத்தில் ஒரு ஷேப் இருக்கும், அதுக்கு பேர் காக்லியா. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூவிட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூவிடுக்குள்ளே இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோன்னையும் அந்த உள்காதுகளுக்குள்ளே முடி இருக்கும், ஒரு டைனி ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இதை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக, ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அது கன்வெர்ட் ஆனோனையும் அது அந்த நர்வு கிட்ட சொல்லும் போது அது பிரெயினில் வந்து நீ இந்த சத்தத்தை கேட்குற, இந்த ஒலி உன்னோட காதில் விழுது அப்படின்னு அது சொல்லும். ஸோ ஒரு டிரான்ஸ்டியூசர், அதாவது ஒரு சிக்னலை ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக இந்த காது மாற்றுது. அதை தான் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து எப்படி இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்மளுக்கு மாறுதுன்றது, இதுதான் வந்து அதோடைய விளக்கம். அந்த உள்காதில் வெஸ்டிபுலர் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளுடைய சமநிலைக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த லிக்விட்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, அந்த காக்லியாக்குள்ள இருக்கிற அந்த லிக்விடுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இம்பேலன்ஸா இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்றதே அந்த காதுல இருக்கிற இந்த ஃப்ளூவிட் தான் அதை மெயின்டைன் பண்ணுது. இந்த அசைவுகளை கண்டறிந்து நம்மளுக்கு ஒரு சமநிலையே கொடுக்கறது வந்து அந்த காக்லியாக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஹேர் ஃபாலிக்கலும் இந்த ஃப்ளூவிடும் தான். மேம், ஏன் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஒலி வெவ்வேறு விதமா கேட்குது? மற்றொரு கேள்வி என்னன்னா, ஏன் வந்து சில விலங்கால சில ஒலியை கேட்க முடியுது, மற்ற விலங்கால அதே ஒலியை கேட்க முடியல? விலங்குகள் அவற்றின் தனித்துவமான
உடற்கூறியல், அதோடைய பாடி அனாட்டமி, அதோடைய அடிப்படையில தான் அது ஒலியை உணர்கிறது. அதிக அல்லது குறைந்த அதிர்வெண்களை சிறப்பு காதுகள் முதல், அதாவது காதுகள், அதாவது லேண்ட்ல வாழ்ற அனிமல், நீர்ல வாழ்ற அனிமல், இது எல்லாமே அந்த அதிர்வெண்ணை வச்சுதான் அதை கேட்டுக்குது. அதுல சிறிய முடிகளுடன் ஒலியை கண்டறிவது வரை மனிதனுடைய, நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நம்ம மனுஷன் 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். இப்ப நாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ட்ரா சவுண்டே அதுக்கு கேட்கும். 65,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். மாத்துன்னு அந்த பூச்சி வகை அது 3,00,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். ஆனா அதுவே திமிங்கலம் தண்ணிக்குள்ள இருக்கிறது இன்ஃப்ராசோனிக் சவுண்ட அதனால அது கேட்க முடியும். 30 ஹெர்ட்ஸ் வரைக்கும் திமிங்கலங்கள் அதிர்வை அதுக்கும் கீழே அதனால கேட்க முடியும். பறவைக்கு என்னன்னா அதோடைய தலை வடிவம், இறகுகள் மற்றும் பக்கவாட்டு ஒலிகளை செயலாக்கும் திறனை பயன்படுத்தி தான் அதோடைய பிரே எங்க இருக்குன்னு அதனால கண்டுபிடிக்க முடியும். அதோடைய விங்ஸ், அதோடைய தலை ஷேப், இது அதோடைய ஸ்ட்ரக்சரை வச்சுதான் அது அந்த சவுண்டை அப்சார்ப் பண்ணி என்ன மாதிரி சவுண்டுன்னு அதனால கேட்க முடியுது. இப்ப நாய்கள் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல கேட்கும். பேட்டுக்கு இருட்டில் அது வேட்டையாடுறதுக்கு அது சவுண்டு வழியா கேட்கும். அதுக்கு பேர் எக்கோ லொகேஷன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் டால்ஃபின், திமிங்கலம், அது இன்ஃப்ரா சவுண்ட் 20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும். பூச்சிகள் அதுவும் 3 lakh ஹெர்ட்ஸுக்கு மேல அதிர்வெண்களை கேட்க முடியும். அது எப்படின்னா அதுங்களோட உடம்பில் இருக்கும் சிறிய முடிகள் மூலம் ஒலியை கண்டறியும். மீன்கள் ஒலியை நீரில் பயணிக்கும் அலைகளாக அதை உணர்கிறது. பாம்புக்கு காதுகள் பதிலாக முதன்மையாக அதனுடைய தோலில் ஏற்படும் அதிர்வுகள் மூலம் ஒலிகளை உணர்கின்றது. அப்படிதான் யானை கூட்டங்கள் தூரத்துல இருக்க இன்னொரு யானை கூட்டத்தை அது நடக்கிற அந்த வைப்ரேஷனை வச்சு புரிஞ்சுக்கும் இன்னொரு யானை கூட்டம் அங்கிருந்து வருது அப்படின்னு. ஸோ இப்படி தான் அனிமலும் விலங்குகளும் பறவைகளும் ஒலியை உணர்கின்றன. மேடம், நாய்களுக்கு எப்படி ஒலியை வச்சு அந்த வீட்டோட ஆள் வராரா இல்ல வேற ஒரு வீட்டோட ஆள் வராரான்னு புரிஞ்சிக்க முடியுது? மனிதர்களுக்கு இருக்கும் அதே செவிப்புலன் குறிப்புகளை பயன்படுத்தி நாய்கள் குரலின் முக்கிய பண்புகளாக அந்த பிட்ச், நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஸ்ருதி, அந்த ஸ்ருதி மற்றும் சத்தம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒலியை கொண்டு, அதாவது என்னுடைய ஓனர் தான் என்னை கூப்பிடுறாரு அப்படின்றத அதனால கேட்க முடியும். அதுக்கு அதனாலதான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் விளையாடும் போது நாய் எங்க இருக்கு அப்படின்னா அது அந்த குரலை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அந்த சவுண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ருதி அதுக்கு கரெக்டா தெரியும். அதை ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன், நாய் 65,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அல்ட்ரா சவுண்டே அதனால கேட்க முடியும் போது நம்மளுடைய ஆடியபிள் ரேஞ்ச் 20 to 20,000 இருக்கும் போது அந்த பிச்சை வச்சு இது என்னுடைய ஓனரோடைய வாய்ஸ் அப்படின்னு அதை ஈஸியா அதனால ரெகக்னைஸ் பண்ணி அதனால அதை கண்டுபிடிக்க முடியும். இதனால தான் சவுண்டை டாக் ஈஸியா சின்ன ஒரு சவுண்டை கூட அதனால ஒலியை கூட அதனால ஈஸியா கேட்க முடியுது. மேடம், டாப்ளர் எஃபெக்ட் என்ன? இதுக்கான எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? டாப்ளர் எஃபெக்ட் என்பது ஒரு சோர்ஸ், ஒரு அப்சர்வர், இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு ரிலேட்டிவ் மோஷனை தான் நம்ம டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது எதை சம்மந்தப்பட்டதுன்னா அந்த பிட்ச், அந்த அலையோடைய ஸ்ருதியை சம்மந்தப்பட்டதான் இந்த டாப்ளர் எஃபெக்ட். இந்த சோர்ஸும் அப்சர்வரும் பார்வையாளரும் நெருங்கி செல்லும் போது இந்த ஒலி அலைகள் எல்லாம் சுருங்கப்படுகின்றன. இதன் விளைவாக அது சுருங்கும் போது ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதிக அதிர்வெண் வந்துடும். அப்போ அந்த சத்தம் உங்களுக்கு நல்ல உங்களுடைய காதுகளை நல்லா கேட்கும். மாறாக இந்த சோர்ஸும் இந்த அப்சர்வரும் விலகி செல்லும் பொழுது அலைகள் நீட்டிக்கப்படுகின்றன. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பிட்ச் கம்மியாயிரும். அந்த குறைந்த அதிர்வெண் வரனால குறைந்த ஒலி ஏற்படுகின்றது. இதுக்கு நிகழ்கால எக்ஸாம்பிள் என்னென்னா ஆம்புலன்ஸ், சைரன், போலீஸ் சைரன், இந்த காரில் இருக்கிற அந்த சத்தம் அது நெருங்கும் பொழுது அதிகமாக இருக்கும், அது விலகி செல்லும் போது அது குறையும். மேடம், ஒலித்துறையில் பங்களித்த பல்வேறு விஞ்ஞானிகள் பற்றி சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு ஐசக் நியூட்டன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒலியின் வேகம் குறித்த முதல் கணித கோட்பாட்டை அவர் கொடுத்தார். மேத்தமேட்டிக்கல் தியரியா கொடுத்தார். என்ன சொன்னார்னா,
ஊடகத்தின் அடர்த்தி மற்றும் நெகிழ்ச்சி தன்மையை பொறுத்தது என்பதை நிரூபித்தார். அதாவது அந்த ஒளியோடைய வேகம் வந்து அந்த ஊடகம், அந்த மீடியத்தோடைய அடர்த்தினா டென்சிட்டியையும் எலாஸ்டிசிட்டியும் பொறுத்து தான் அந்த ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் இருக்கும் அப்படின்றத மேத்தமேட்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிரஷனோட ஐசக் நியூட்டன் அவர்கள் கொடுத்தார். அதுக்கு அடுத்தது கிரஹாம் பெல், உங்க எல்லாருக்கும் தெரியும், அது வந்து அவர் தான் டெலிஃபோன் டிவைஸ் இன்வென்டட் த டெலிஃபோன். டெலிஃபோன்ல என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல், அதாவது சவுண்ட், ஒலி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறுது. திருப்பி ரிசீவர் எண்டில் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் திருப்பி நம்மளுடைய செவிகளுக்கு அது ஒரு சவுண்டா மாறுது. ஸோ இதை கண்டுபிடித்தார். இதில் தான் இந்த தொலைத்தொடர்பில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதே இந்த டெலிஃபோனோட இன்வென்ஷனை வச்சு தான். இதில் அவரதோடைய முக்கிய பணி என்னதுன்னா சவுண்ட் ரீப்ரொடக்ஷன். எப்படி சவுண்டை வந்து ஃபஸ்ட்டு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணி, அப்புறம் ரிசீவர் எண்டில் அந்த சிக்னலை திருப்பி சவுண்டாக மாறி நம்ம காதுகளை கேட்குது. இது அவர் செஞ்சது. கிரஹாம் பெல்லுக்கு அடுத்தது தாமஸ் எடிசன். அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒலியை பதிவு செய்யும் கிராமோஃபோன் 1877 அவர் அதை கண்டுபிடிச்சார். அது என்னதுன்னா ஒலி வந்து பாதுகாக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை திருப்பி நம்மளால கேட்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் எடிசன். மெழுகு உரை ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அந்த மெழுகு உரையில் ஒலியை பதிவு செய்து அதை மீண்டும் இயக்கக்கூடிய ஒரு சாதனமாக கிராமோஃபோனை கண்டுபிடித்தார். மெழுகு உரைகளில் ஒலியை பதிவு செய்து அதை மீண்டும் இயக்கக்கூடிய ஒரு சாதனமாக கிராமோஃபோனை கண்டுபிடித்தார். அடுத்தது சர் சி.வி. ராமன். அவர் என்ன பண்ணார்னா அக்குஸ்டிக்ஸ்னா என்னதுன்னா ஒலியை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் அக்குஸ்டிக்ஸ். இந்திய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்திய இசை கருவிகள், தபலா, மிருதங்கம், அதில் வர ஃபண்டமெண்டல் டோன்ஸ், அந்த மியூசிக் எப்படி வருது, அந்த ஓவர் டோன்ஸ் எப்படி இருக்குன்றத அவர் கண்டுபிடிச்சார். இந்த மிருதங்கம் மற்றும் தபேலா போன்ற கருவிகளில் குறித்து அவர் ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இசை கருவிகள் எவ்வாறு இந்த ஹார்மோனிக்ஸை உருவாக்குது. இப்போ நீங்கள் அந்த தபலாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த அடிக்கிற இடத்துல. அப்புறம் அந்த கயிறை கட்டி அதை சுற்றி வந்து அந்த ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த சிஸ்டமில் இருந்தால் தான் நீங்கள் அதை தட்டும் போது அந்த சவுண்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு ஒரு மியூசிக்காக கேட்கும். இப்போயும் நீங்கள் போனீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் அவர் எந்த இடத்துல அந்த ஆராய்ச்சி பண்ணார், அவர் வச்சிருந்த தபலா எங்க வந்து அவர் அந்த ராமன் எஃபெக்டை பத்தி, லைட்ல ராமன் எஃபெக்டை பத்தி அவர் கொடுத்த அந்த கிளாஸ் ரூம், எங்க அந்த டெரிவேஷன் பண்ண பிளாக் போர்டு, இதெல்லாமே இன்னும் ஒரு மெமரியா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஒலியில வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது சந்திரபோஸ். அவரும் சவுண்டில் ஒலி தொடர்பான முக்கிய பங்களிப்பு எதில் கொடுத்தாருன்னா தாவர நரம்பியல், பிளான்ட் நியூரோபயாலஜி, அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். என்னன்னா தாவரங்கள் அல்ட்ராசவுண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் மோர் தேன் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற சவுண்டு தான் அல்ட்ராசவுண்ட். அப்போ அந்த பிளான்ட், அந்த தாவரங்கள் என்ன பண்ணுன்னா இட் வில் ரெஸ்பாண்ட், அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்டிமுலைக்கும் அந்த சவுண்டை வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும் பிளான்ட்ஸ். அதை கண்டுபிடிச்சது வந்து இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள். அந்த தாவரங்களுடைய மன அழுத்தம் மற்றும் தூண்டுதல் பதிலளிக்கும் விதமாக அந்த இன்ஃப்ரா சவுண்ட் ஒலிகளை உருவாக்குகின்றன என்பதை அவர் நிரூபித்தார். அடுத்தது பித்தாகோரஸ். நமக்கு தெரியும் இந்த பித்தாகோரஸ் தியரம். அவர் வந்து எக்ஸ்பிரஷன், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா இந்த மியூசிக்கல் டோன், இந்த ஹார்மோனிக்ஸ், இந்த மியூசிக்கல் டோன் நம்ம சொல்றோம்ல, இசையில வர அந்த டோன், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு மேல வர டோன், அதுக்கு மேத்தமேட்டிக்கலா ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்தார். அது எல்லாமே ஒரு முழு எண்ணாக இருக்கணும், ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் தான் இசை வடிவத்தில் இருக்கும், அதை நம்மளால் கேட்க முடியும் அப்படின்றத பித்தாகோரஸ் அவர்கள் சொன்னார். முழு எண் விகிதங்களில் ஒத்திருப்பதை கண்டறிந்து நவீன இசை அளவிற்கான அடித்தளத்தை அவர் நிறுவினார்.
அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொன்னார்னா, ஒளியின் முதல் விரிவான கோட்பாட்டை முன்மொழிந்தார். இது ஒரு ஊடகம், முக்கியமா ஒரு மீடியம் தேவை. அது காற்று வழியாக தான் பயணிக்கும், அதிர்வுகளின் விளைவாக தான் ஒளி வரும். மீடியம் இல்லைன்னா உங்களால் சவுண்டை கேட்க முடியாது. ஸோ ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா சவுண்ட் வந்து லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், அதாவது ஒரு கம்ப்ரெஸ் ஆகும், ரேரிஃபை ஆகும். கம்ப்ரெஷன் ரேரிஃபேக்ஷன்ஸோடு வர்றதான் உங்களுக்கு ஒலி. சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா, ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒளி வேகத்திற்கான முதல் கணித கோட்பாட்டை முன்வைத்தார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தார். குரல் ஒலியை மின்சார அலைகளாக மாற்றினார். ஒரு சவுண்டை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றினார். தாமஸ் எடிசன் போனோகிராஃப் மூலம் முதல் ஒலியை பதிவு செய்தார், ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணார். சி.வி. ராமன் ஒலி தொடர்பான விளைவுகளை கண்டுபிடித்தார். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எப்படி வந்து சவுண்ட் வருதுன்றத கண்டுபிடிச்சார். ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களின் நுண்ணிய ஒலி அலைவுகளை ஆராய்ந்தார். அரிஸ்டாட்டில் ஒலி காற்றின் இயக்கம் மூலம் வருகிறது என்று முதலில் கூறினார். மேடம், நீங்க சொன்னீங்க சவுண்ட் வந்து சாலிட் ஸ்பேஸ் வழியா டிராவல் ஆகுதுன்ட்டு. பின் எப்படி சவுண்ட் ப்ரூஃபிங் பண்றாங்க? ஏன்னா அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ண மெட்டீரியல் சாலிட் தானே, அது தாண்டி சவுண்ட் போகணும்ல? கரெக்ட். ஒலியை உருவாக்கும் அதிர்வுகளை தடுக்க நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அடர்த்தியான டென்ஸான ஸ்ட்ரக்சர், அதாவது காற்றே உள்ள நுழைய முடியாத ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் கிடச்சிரும். அது வந்து ஒலி காற்றை விட திடப்பொருட்களின் வழியாக வேகமாக செல்லும். அப்போ அதே வேளையில் நீங்கள் ஒரு திரையையோ அல்லது பெரிய ஒரு அடர்த்தியான பொருளை நடுவில் வச்சுட்டாலோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அதை டிராவல் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, டீகப்ளிங், துண்டித்தல், அதிர்வை நிறுத்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை நடுவில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அது சவுண்ட் ப்ரூஃபிங்காக ஆயிரும். இப்போ நம்ம பேசுகிற இடத்துல சவுண்ட் ப்ரூஃப் பண்ணாதான் வெளியே இருக்கிற சவுண்ட்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளால பேசுகிறத கரெக்டாக மாடுலேஷன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுக்கு அந்த மாஸ், அதோடைய நிறையும் அடர்த்தியும் முக்கியமா இருக்கு. மேடம், நம்ம பிரபஞ்சம் உருவாச்சு இல்ல, அந்த உருவான டைம்ல என்ன சவுண்ட் வந்துச்சு? பிரபஞ்சம் உருவானது அந்த பிக் பேங் தியரியை வச்சு தான் நம்ம அதை சொல்லணும். அப்போ வந்த ஒலியை வந்து நம்ம யாருமே ரெக்கார்ட் பண்ணலை அப்போ. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதை எப்படி அது பிளாஸ்ட் ஆகும்போது என்ன ஒரு சவுண்டு வந்திருக்கும் அப்படின்றத சிஎம்பி, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அதோடைய பின்னணியில் அது வந்து ரேடியேஷனாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ யூனிவர்ஸில் சவுண்ட் இல்லைன்னா அது வேக்யூம். ஆனால் அந்த ரேடியேஷன் வந்து ஒரு மின்காந்த அலை, அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ஒரு ஆடியோ சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அது எப்படி இருந்திருக்கும், பிரபஞ்சம் உண்டாகும் போது அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு இப்ப லேட்டஸ்டா அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல கூட அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்ன்றத வந்து போட்டிருக்காங்க. பட் அதில் இன்னுமே ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கு, அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வேறு, இது சவுண்ட் வேவ் வேறு. ஸோ அதை ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் அது எப்படி இருக்குன்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மேடம், மனிதர்களோட தொண்டையில் இந்த வோக்கல் கார்டுன்றது எல்லாருக்கும் ஒன்று தானா? இப்போ ஏன் வந்து ஒரு மனுஷனோட குரலுக்கும் இன்னொரு மனுஷனோட குரலுக்கும் வெவ்வேறா இருக்கு? அனைவருக்கும் ஒரே மாதிரியான அந்த வோக்கல் கார்டு இருந்தாலும் அதோடைய நீளம், அதோடைய திக்னஸ், ஒவ்வொருத்தருக்கும் தொண்டை அப்பியரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாருக்கும். அதனால அந்த தொண்டை வடிவம், மூக்கு குழாய், வாயின் அமைப்பு, இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறனால அப்ப அந்த ஒலி வந்து ஏர்ல பட்டு அந்த சவுண்ட் வரும்போது அது வெவ்வேறு விதமாக வரும். ஸோ வோக்கல் கார்டு ஒன்றா இருந்தாலும் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய நீளம், அதோடைய வடிவம், நம்ம மூக்கோடைய வடிவம், வாயோடைய வடிவமை வைத்து தான் குரல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி அமைகின்றது. மேடம், ஏன் ஒலி வந்து பிளானட் டு பிளானட் மாறுது? பூமியில ஒரு மாதிரி இருக்கு, ஜூபிட்டர் ஒரு மாதிரி இருக்கு, மெர்க்குரி ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இந்த மாதிரி மாறுது? ஒலி எப்பொழுதும் ஒரு மீடியம் வழியாக தான் செல்லும். பூமியில் காற்றுக்கு வேற ஒரு ஸ்பீடு இருக்கு. செவ்வாயில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஜூபிட்டரில் ஹைட்ரஜன், ஹீலியம். அதனால ஒலியின் வேகமும் சத்தமும் அனைத்து இடத்திலும் மாறுபடுகின்றது. மேடம், எதனால சொல்றாங்க சவுண்டு ஜாஸ்தியா இருந்தா மனிதர்கள் சாவலான்ட்டு? அதனால நான் உங்களுக்கு சொன்னேன்ல, டெசிபல் யூனிட் ஆஃப் சவுண்ட், அதிகப்படியான
உரத்த ஒலி அதாவது சவுண்ட் மனித உடலுக்கு செவிப்புலன் இழப்பை உருவாக்கிறது. அதாவது NIHL, நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ். நமக்கு அது பெரிய தீங்காக விளைகின்றது. இது ஒலி அலைகளை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றும். நான் சொன்னேன்ல, உள்ளே இருக்கிற காது, உள்காதில் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்குன்னு, அதை டேமேஜ் பண்ணிடும். இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் சிக்னல், அந்த காக்லியான்ற ஒரு உள்ள ஒரு திரவம் இருக்குன்னு, அதில் போகிற அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய மூளைக்கு போய் செல்லாது. ஏன்னா அங்கே ஹேரே இருக்காது. அப்போ அந்த வைப்ரேஷனை நம்மளுடைய மூளை வந்து ஒரு சிக்னலாக அதனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஒலி வந்து கேட்காது. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா இதனால தான் நம்மளுக்கு நிரந்தர சேதம் ஆயிடுது. அல்லது காது கேளாமை நீண்ட கால வெளிப்பாடாக என்ன ஆயிரும்னா, நீங்கள் இப்படியே இந்த ஹெட்செட் போட்டுட்டு இருக்கிறதோ ப்ளூடூத் போட்டுகிட்டே ரொம்ப நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம், இருதய பிரச்சனை, மோசமான தூக்கம் இருக்காது, மன அழுத்தம் ஜாஸ்தியாயிரும். அந்த ஹியரிங் கேப்பபிலிட்டியே கொஞ்ச நாளில் உங்களுக்கு போயிடும். அதனால தான் 2 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக நம்ம காதில் போட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சின்ன சவுண்டை கூட நம்ம மூளை வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை அது எடுத்துக்காது. அதனால பெரிய சத்தத்தை ரொம்ப நேரம் கேட்டால் பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு நிரந்தரமாகவே காது கேளாமையோ அல்லது டேமேஜ் ஆயிரும் நம்மளுடைய காதுகள். மேடம், எப்படி பல்வேறு இசைக்கருவிகள் ஒலியை உருவாக்குது? வெவ்வேறு இசைக்கருவிகளுக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது ஒலியை உருவாக்குறதுல. ஒவ்வொரு கருவியுமே வேற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. கட்டுமானம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து வேற மெட்டீரியல். அதனால அதோடைய அந்த ஃபண்டமெண்டல் அதிர்வெண், அதாவது அடிப்படை அதிர்வெண்ணா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி மற்றும் அது மேலே இருக்கிற அந்த ஹார்மோனிக் ஓவர் டோன்ஸு ஒரு குறிப்பிட்ட விதமாக தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் வரும். இது என்னன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிம்பர்ன்னு சொல்லுவாங்க அல்லது குவாலிட்டி, டிம்பர் அல்லது குவாலிட்டி என்று அழைக்கப்படும். ஸோ இது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வேற வேற இருக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ஒரு விதமான ஒலியை வந்து நம்மளால கேட்க முடியுது. இப்போ கிட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ரிங், கம்பி இருக்கு. ஸோ கம்பியோட அதிர்வு வந்து நம்மளுக்கு ஒலியாக வரும். பியானோவில் வந்து ஹேமர், அந்த கம்பிகளை அடிக்கும், உள்ள இருக்கிற கம்பியை அது அடிக்கிறனால அந்த ப்ரெஸ் பண்ணும்போது அதுல வர ஒலி. புல்லாங்குழல் வந்து காற்றின் அதிர்வுல வருது. ட்ரம்ஸும் அதே மாதிரி தான் அந்த அதிர்வுல வருது. மவுத் ஆர்கன் வந்து காற்று உலோக இலைகளை அதிர்வது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃபண்டமெண்டல் ஓவர் டோன்ஸுமே எதனாலனா அதோடைய கட்டுமானத்தை வச்சு தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் இந்த ஒலி வந்து வேறுபடுது. மேடம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே காது இருந்தாலும் ஏன் வந்து அவங்களோட மியூசிக்கல் டேஸ்ட் மாறுது? நம்ம எல்லாருக்குமே ஒரே காது இருந்தாலும் மூளையை வந்து செயலாக்குற மையம் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம வாழ்கிற நம்ம இருக்கிற கலாச்சாரம், நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்ம எப்படி வளர்க்கப்படுறோம், நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, ஆளுமை தன்மை எப்படி இருக்குது, நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு இசை விருப்பம் இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து நல்ல டான்ஸ் ஆடி அந்த பாட்டை கேட்கணுன்னு நினைப்பாங்க. சில பேர் ரொம்ப மெலோடியஸ் பாட்டை தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய நேச்சர், அவங்க எப்படி இருக்குது, அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இசையை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேடம், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் என்ன? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனா அந்த வார்த்தையில் இருக்குது. ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அதிர்வெண், அது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள் எவ்வளோ இருக்குது, ஒரு வினாடியில் எத்தனை வேவ்ஸ் இருக்குன்றது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேரியர் அலையின் அதிர்வெண்ணை குறைந்த அதிர்வெண், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து குறைந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணை எலக்ட்ரிக்கல் சிக்னல் உடனடி விகிதத்தில் அதோடைய ப்ரொபோர்ஷனா அதோடைய ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அப்போ ரிசீவர் எண்டில் என்ன பண்ணணும்னா, அந்த இன்புட் சிக்னல் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை நம்ம அந்த ஆடியோ சிக்னலை அந்த கேரியர் வேவ்ல இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எடுத்து அதை நம்ம வந்து
ப்ராசஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ப்ராசஸாக நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல சிக்னல் மாடுலேட்டிங் செய்தல், அதாவது ஒரு ஆடியோ சிக்னல் தகவலை, எந்த தகவலை அதை எடுத்து செல்லுதோ அதை மாடுலேட்டிங் சிக்னலாக செயல்படும். அதுக்கு பேரு மாடுலேட்டிங் சிக்னல். இப்போ இந்த மாடுலேட்டிங் சிக்னல் அடுத்தது கேரியர் சிக்னல். ஒரு உயர்ந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிற சிக்னல்ல இந்த கேரியர் அலையை, இந்த தகவல் அலையை சுமந்து செல்ல உதவுகிறது. ஸோ இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ் வந்து இந்த ஆடியோ சிக்னல் நம்ம கொடுக்குற அந்த எலக்ட்ரிக் சிக்னலை எடுத்துட்டு போகும். இப்ப பண்பேற்றமான இந்த எலக்ட்ரிக் சிக்னல் கேரியர் அலையின் அதிர்வெண்ணை மாற்றப்படுகிறது. இப்ப அதிக வீச்சு கேரியர் அலையின் அதிர்வெண் அதோடைய சிக்னலுக்கு ஏத்தபடி அது அப்படியே மாறிடும். இப்ப குறைந்த அதிர்வெண் இருந்தா, குறைந்த ஃப்ரீக்வன்சியா இருந்தா அது அந்த லெவலுக்கு அந்த கேரியர் வேவை அது மாத்திரும். இப்ப கேரியர் அலையின் வீச்சு செயல்முறை ஒரே மாதிரியாக இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அதோடைய கிளாரிட்டி வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு சிக்னல் கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். மேடம், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்ன? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் தகவல் தொடர்புகளில் தகவல்களை அனுப்ப பயன்படுத்தும் ஒரு பண்பேற்ற நுட்பமாகும். அது ஒரு டைப் ஆஃப் மாடுலேஷன். குறிப்பாக வானொலி ஒலிபரப்பில் உயர் கதிர்வெண் கேரியர் அலையை செய்தி, அதாவது நான் கொடுக்குற ஆடியோ சிக்னலோட நேரடி விகிதத்தில் மாறப்படும். இப்ப இந்த ஆடியோ சிக்னலை இந்த கேரியர் சிக்னல் திறம்பட திணிக்கிறது. இது சூப்பர் இம்போஸ் பண்ணி நீண்ட தூரம், லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்மளால டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். அது எதுனா, நான் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர், திருப்பி அந்த எண்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர். அதுலேருந்து நம்மளுக்கு வேண்டிய ஆடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல ஒரு கேரியர் வேவை எடுத்துக்கணும். அந்த கேரியர் வேவில் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனால அதோடைய, நான் சொன்னேன்ல, ரெஸ்ட்ல இருந்து மேக்சிமம் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுதான் ஆம்ப்ளிடியூட். அந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கிற வேவை, ஒரு கேரியர் வேவை எடுத்துட்டு நம்ம கொடுக்குற இந்த சிக்னல், ஆடியோ சிக்னலை அதில் நம்ம செலுத்தி நம்ம அதை ஒரு பேஸ் பேண்ட், அதான் பேஸ் பேண்ட் சிக்னலை அது கூட சேர்த்து அனுப்பணும். அப்ப இந்த கேரியர் வேவுக்கு ஏற்பட அதோடைய சிக்னலுக்கு மேட்சிங்கா நம்மளுடைய ஆடியோ சிக்னல் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸோ அதிகமா இருக்கும் போது அதிகரிக்கும், கம்மியா இருக்கும் போது அதோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாயிரும். இதன் விளைவாக இது காற்று வழியாக அப்படியே பரவி பெறுநரிடம், அதான் ரிசீவர் எண்டில் கேரியர் அலையின் வீச்சில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்து அது கேரியர் வேவையும் நம்ம கொடுத்த ஆடியோ சிக்னலையும் பிரிச்சு எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவை பொறுத்து அமைகிற மாடுலேஷனுக்கு பேரு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இதை லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஏஎம் மாடுலேஷனை. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதில் நாய்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ரிசீவிங் எண்டில் சிக்னலை பிரித்து எடுக்கும் போது நாய்ஸும் கூட நிறைய வந்துடும். அதனால தான் ஷார்ட் ரேஞ்ச் மாடுலேஷனுக்காக நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை யூஸ் பண்ணுறோம். அதில் சவுண்ட் வந்து கிளாரிட்டி தெளிவாக இருக்கும், நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மேடம், உலகத்தில் முதல்ல ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் என்ன, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? 1877 எடிசன் தனது ஃபோனோகிராஃப் மூலம் மனித குரலை பதிவு செய்தார். நம்ம ஏற்கனவே இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம், எடிசன் வந்து முக்கியமாக இந்த கிராமோஃபோனை கண்டுபிடிச்சி சவுண்டு ரெக்கார்டிங் அப்புறம் ரீப்ரொடியூசிங், இது ரெண்டுமே அவர் தான் உருவாக்குனார். ஸோ அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பதிவு செய்தார். அதுதான் வரலாற்றிலேயே முதல் ஒலிப்பதிவு. அதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் அதை எடுக்க முடியல, திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ணதை நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆனால் இவர் தான் முதலில் வரலாற்றிலே ஒலிப்பதிவு செய்தார். சவுண்டை வந்து ஒன்று மனிதர்களோட வாயிலிருந்து கேட்டிருப்போம், இல்லை மிருகங்களோட வாயிலிருந்து கேட்டிருப்போம், இல்லை இசை கருவிகளோட இருந்து கேட்டிருப்போம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஆப்ஸ் மூலமா சவுண்ட் ஜெனரேட் பண்றாங்க. அது எப்படி? ஏஐ பயன்பாடுகள் வந்து எப்படி இருக்குன்னா, முன்பதிவு செய்யப்பட்ட தொகுப்புகளை வந்து அவங்க ஜெனரேட் பண்ணி மாடலா எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து அந்த ஒலியை உருவாக்குகிறார்கள். உதாரணமாக இப்போ கடல் அலை, அந்த ஒலியை உருவாக்கும் ஏஐ வந்து அலைவீச்சின் புள்ளி விவர வடிவங்களை கற்று அதனை மெய்நிகரா வச்சுட்டு உருவாக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கலெக்டிவ் மாடலா ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட்
எல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து அவங்க அந்த சவுண்டை ஆர்டிஃபிஷியலா, அதனால ஆர்டிஃபிஷியலா அந்த சவுண்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியா நம்ம சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஒரு கலெக்டிவா அதை எடுத்துட்டு அதுல இருந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவரை ஒலியின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் JP ஆஞ்சலினா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.